சொல்வது உண்மை என்றால், சட்டம் சொல்வது உண்மை என்றால் கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், களையடு, 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 தூக்கி எறி, தூக்கி எறி, தூக்கி எறி, தூக்கி எறி, கலச்சு விடு, கலச்சு விடு, கலச்சு விடு, கலச்சு விடு. எச்சரிக்கை, எச்சரிக்கை, அதிமுக அரசே எச்சரிக்கை, அதிமுக அரசே எச்சரிக்கை. அத்துமீறல்கள் தொடருமானால், அத்துமீறல்கள் தொடருமானால் ஆட்சி மாறும், எச்சரிக்கை, ஆட்சி மாறும், எச்சரிக்கை. குலையுதே, 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 சட்டம் ஒழுங்கு குலையுதே, சட்டம் ஒழுங்கு குலையுதே. மாதவன் நாயரின் ரவுடி தரத்தால், ஷேக் அப்துல்லாவின் வெறி செயலால் களையடு, களையடு, தமிழக அரசை களையடு, தமிழக அரசை களையடு. அல்லாஹு அக்பர். நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான் என்கிற காவல்துறை அத்துமீறி உள்ளே நுழைந்து கொடூர தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்கிறது. என்ன காரணம், என்ன சம்பவம் என்று எங்களால் சுதாரிக்க கூட நேரம் இல்லாத அளவில் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்த உதவி ஆணையர் மாதவ நாயர் மற்றும் அந்த பகுதியினுடைய உதவி ஆய்வாளர் ஷேக் அப்துல் காதர் என்கிற 2 காவல்துறை பேரில் செயல்படக்கூடிய ரவுடியின் தலைமையில் வந்த அதிகாரிகள் உள்ளே நுழைந்து அப்பாவி முஸ்லிம்கள் மீது கொடூர தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் தலை உடைப்பட்டு கைகால் எல்லாம் வீங்கும் அளவிற்கு இன்றளவும் அவர்கள் மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவத்தை இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். இவர்கள் மீது துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் நடந்த காட்சிகளை எல்லாம், கொடூர தாக்குதல் சம்பவத்தை எல்லாம் இறை இல்லம் என்று பாராமல் முஸ்லிம்களுடைய புனித வழிபாட்டு தலத்திற்குள்ளே அத்துமீறி நுழைந்த சம்பவங்களை எல்லாம் நூற்று கால்களோடு உள்ளே நுழைந்து அவர்கள் போட்ட ஆட்டங்களை எல்லாம் நாங்கள் வீடியோ படமாக எடுத்து ஆவணங்களாக கொடுத்திருக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் வேறு வழிபாட்டு தலத்தில் நடந்திருந்தால் எத்தகைய சுறுசுறுப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பார்களோ, துரிதமாக எடுத்திருப்பார்களோ, அதுபோன்று இல்லாமல் முஸ்லிம்களை ஒரு ஏமாற்றுத்தனமாக, ஒரு ஏமாளித்தனமான பார்வையில் பார்ப்பது போன்று தெரிகிறது. இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக 2 இடங்களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று காலையிலே சென்னையிலே குழுமி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மதுரையிலும் இன்று மாலை மிகப்பெரிய அளவிலே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இது ஒரு துவக்கம் தான். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் செய்கின்ற துவக்கம் தான். முஸ்லிம் சமுதாயத்தை எங்களுடைய இவ்வளவு பலங்களை பயன்படுத்தித்தான் 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அரசும் உயர் அதிகாரிகளும் காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இதை விட வீரியமிக்க போராட்டங்கள் தமிழகம் முழுவதுமாக நடைபெறும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நாங்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். அந்த நாட்களுக்குள்ளாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால், அவர்கள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால், மிகப்பெரிய அளவிலான போராட்டம், ஒட்டுமொத்த தமிழக அரசையும் ஸ்தம்பிக்க செய்கின்ற போராட்டத்தை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமை எச்சரிக்கும், அறிவிக்கும் என்பதை எச்சரிக்கையோடு இங்கு சொல்லிக் கொள்கிறோம்.